ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 5:15:7 மற்றும் அதன் சுற்றளவு 150 அலகுகள் எனில் அதன் பக்கங்கள் டேஷ் அலகுகள் ஆகும். ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் கொடுத்திருக்காங்க. செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 8:15:7 கொடுத்திருக்காங்க. சுற்றளவு என்னன்னு கொடுத்திருக்காங்களா 150. இதை 8x + 15x + 7x இந்த மூணையும் கூட்டினா தான் நம்மளுக்கு என்ன வரும்னா 150 வரும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 30x வரும். 30x = 150. அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுட்டு 30 டிவிஷனில் கொண்டு போயிடலாம். 1 5s are 5, 5 5s are 15. அப்போ 1 3s are 3, 5 3s are 15. அப்போ எக்ஸோட வேல்யூ 5. இப்போ இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 8 5s are 40, 15 5s are 75, 7 5s are 35. இதுதான் அதோட பக்கங்களாக இருக்கு. வட்டத்தின் மையத்திலிருந்து 24 சென்டிமீட்டர் தொலைவில் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள நாண் வரையப்பட்டுள்ளது எனில் வட்டத்தின் விட்டம் சென்டிமீட்டரில் காண்க. ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த வட்டத்தோட மையத்திலிருந்து 24 சென்டிமீட்டர், இது 24 சென்டிமீட்டர் தொலைவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோடு வரைகிறாங்க, ஒரு நாண் வரைகிறாங்க. அந்த நாணோட லென்த் என்னன்னா 20 சென்டிமீட்டர். அப்போ இது இரு சம குறியீடா பிரியுமா மையத்திலேருந்து வரனால. அப்போ இது 10 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 10 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ அப்படி வரைகிற இந்த விட்டம், இந்த நான்ல இருந்து தொடங்குற இந்த மையத்து வழியா போற இந்த விட்டத்தோட அளவு தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இங்கிட்டு 24ன்னு தெரியுது. இது ஒரு செங்கோண முக்கோணமா இருக்கா, அடிப்பக்கம் எதிர்பக்கம் இருக்கு, கர்ணம் கண்டுபிடிக்கலாம். இந்த பக்கம் எதிர்பக்கம் 10 சென்டிமீட்டர் இருக்கா, இந்த பக்கம் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 24 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர், அடிப்பக்கம் ஸ்கொயர் + எதிர்பக்கம் ஸ்கொயர் = கர்ணம் கிடைக்குமா. அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 576 + 100 676ன்னு கிடைக்கும். 676 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 26ன்னு கிடைக்கும். அப்போ இந்த பக்கம் 26ன்னு கிடைச்சிச்சா, நம்மளுக்கு இந்த பக்கமும் சேர்த்து இது ஒரு விட்டம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 26 + 26 என்ன கிடைக்கும் 52 சென்டிமீட்டர். ஸோ இந்த விட்டத்தோட நீளம் 56 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதமுள்ள பகுதியின் சுற்றளவு. அதாவது ஒரு சமபக்க முக்கோணம் இருக்கு. அந்த சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து என்ன பண்றாங்கன்னா 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள, அதாவது இந்த சமபக்க முக்கோணம் 40 இருக்கா, 3 பக்கம் 40 இருக்கு. ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர். அப்போ இங்க இருந்து 6 போச்சுன்னா இந்த பக்கம் 34 இருக்கும், இங்கிட்ட 6 இருக்கும். அதே மாதிரி இங்கிட்ட 34 இருக்கும், இங்க 6 இருக்குமா. ஒரு 6 பக்கம் உள்ள 3 பக்கம் 6 உள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ வெட்டி எடுத்தது போக இந்த மீதம் உள்ள பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதியோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கிட்ட என்ன இருக்கும், இங்கே 6 போச்சுன்னா 34, 34 + இந்த பக்கம் ஒரு 40, இந்த பக்கம் ஒரு 34 இருக்கும். அது போக இங்கே ஒரு 6 இருக்குமா, +6. இதெல்லாம் கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். 34 + 34 68, 68 + ஒரு 40 108, 108 + ஒரு 6 114, 114 சென்டிமீட்டர் தான் இதோட சுற்றளவு. வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர் மற்றும் அதன் சுற்றளவு 86 சென்டிமீட்டர் எனில் வட்டகோண பகுதியின் மையக்கோணம் டேஷ் டிகிரியில் காண்க. அதாவது வில்லின் நீளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 44 சென்டிமீட்டர், சுற்றளவு 86 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வட்டகோண பகுதியின் மையக்கோணம் டிகிரியில் கண்டுபிடிக்கணும். தீட்டா வேல்யூ தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா R கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா என்னன்னா பெரிமீட்டர் = L + 2R. நம்மளுக்கு பெரிமீட்டர் என்ன தெரியும், சுற்றளவு 86, வில்லின் நீளம் 44 + 2 × R தெரியாது. அப்போ இந்த 86 44 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 42, 42 = 2R. அப்போ ஆரோட வேல்யூ என்ன வரும் 21. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா L = θ / 360 × 2πr. இப்போ வில்லின் நீளம் 44 தெரியும், தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம், × 360.
இன்ட்டு 2 இன்ட்டு 22/7. 5ஓட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 21. இப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 1 7 7 3 7 21 1 3 3 12 3 36. இன்னொரு சைவர் சேர்த்துக்கலாம். அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 60ன்னு வரும். திரும்பி 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 30, இங்கே 11ன்னு வரும். ஸோ தீட்டா மட்டும் வச்சுக்கிட்டு 44 இங்கிட்ட வகுத்தல் இருக்கிறது அங்கே பெருக்கல்ல போயிடும், பெருக்கல்ல இருக்கிறது இங்கே வகுத்தல்ல வந்துடும். ஒரு 11 11 40ன்னா 44. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன ஆகிடும்? 120. இதுதான் வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம். கனசதுரத்தின் முகங்கள், உச்சிகள் மற்றும் விளிம்புகளின் எண்ணிக்கை முறையே. ஒரு கனசதுரத்தோட முகங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முகங்கள் 1, இந்த ஃப்ரண்ட்ல 1, பேக் சைடில் 2, சைடில் 2, 4, டாப் அண்ட் பாட்டமில் 2, மொத்தம் 6 இருக்கும். ஃபேஸ் வந்து 6. அடுத்து உச்சிகள், அதோட உச்சிகள் வந்து என்னன்னா புள்ளிகள். உச்சி 1 2 3 4 5 6 7 8. உச்சிகள் எத்தனை இருக்குன்னா வெர்டிசஸ் 8. விளிம்புகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதோட உச்சிகள் வந்து 12. இது ஆய்லர் சூத்திரத்தில் எப்படி எழுதலாம்னா F+V - E = 2ன்னு கிடைச்சா நமக்கு கண்டுபிடிச்ச கரெக்ட். F+V என்னது 6 + 8 வந்து 14, 14 - 12 வந்து 2. ஸோ அப்போ அது வந்து கரெக்ட். இதுதான் ஒரு கனசதுரத்தோட FOVயோட வேல்யூ. 14 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தில் இருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு. ஒரு சதுரம் இருக்கு, அந்த சதுரத்திலேருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ அந்த சதுரத்தின் பக்க அளவு வந்து 14. ஸோ அப்போ இந்த வட்டத்தோட விட்டம் வந்து என்னவா இருக்கும்? 14ஆ இருக்கும். அப்போ இந்த ஆரம் வந்து 7. ஆரம் வந்து என்னவா இருக்கும்? 7. இந்த வட்டத்தோட ஆரம் 7, பக்கங்கள் வந்து 16 சென்டிமீட்டர். ஸோ இந்த மீதமுள்ள பகுதி இருக்குல்ல, இதோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சதுரத்தின் பரப்பளவுல இருந்து இந்த வட்டத்தின் பரப்பளவை கழிச்சோம்னா நமக்கு மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு கிடைச்சிரும். இப்போ A² வட்டத்தின் பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு A² 14 × 14 196. πr² வட்டத்தின் பரப்பளவு 22/7 × ஆரம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7. 7 × 7 1 7 7 1 7 அடி வரும். 22 × 7 154. அப்போ இந்த சதுரத்தின் பரப்புலேருந்து வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு.